இது வரைக்கும் 53 உயிருங்க. எதுக்காக அப்படின்னு யாருக்காவது தெரியுமா? தெரியாது. இதோ போன வாரம் சிவா திலீபன் ஒரு தோழருங்க, ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு மரணம் தான் அது. ஆனா தான் மரணிக்க போறான் அப்படிங்கறத அவருக்கு தெரிஞ்சேதான் அந்த வேலையை பார்த்தாரு. தமிழ் வாழ்க, ஹிந்தி ஒழிக, இது ஒரு பர்பஸ்க்காக தான். ஆனா அந்த பர்பஸ்க்காக பண்றதே முற்றிலும் தவறுன்னு தான் நம்ம சொல்றோம். ஆனா 53 பேர் எதுக்குன்னு இப்ப வரைக்கும் யாருக்குமே தெரியாது. இந்த 53 பேர்த்தோட மரணத்தை பத்தி அதுக்கு காரணமான கட்சி என்ன நினைக்குது அப்படின்னு பார்த்தா, நம்ம வெயிட் 53 தானா அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. அதுக்குள்ள இருக்கிற ஒரு ஆளுக்கு கூட இதுக்கான குற்ற உணர்ச்சி கொஞ்சம் கூட இல்ல. பாலியல் குற்றவாளியான சீமான் எவ்வளவு கெத்தா பெருமையா அந்த வழக்கு விசாரணைக்கு போனாரோ, அதே மாதிரி தான் இவரும் கொஞ்சம் கூட எந்த கூசலும் இல்லாம சந்தோஷமா வழக்கு விசாரணைக்கு போனாரு. பாலியல் குற்ற வழக்குக்கு எப்படி அத்தனை பேரும் வந்து முட்டு கொடுக்க வந்து சேர்ந்தாங்கன்னு நமக்கு தெரியல. அதே மாதிரி தான் விஜயும் ஒரு வழக்கு விசாரணைக்கு போறாரு. அதுக்கும் எல்லாரும் ஆதரவா வந்து நிக்கிறீங்க. இதுல அந்த இறந்தவங்க குடும்பத்துக்கே அதுல பெரிய வருத்தம் இல்ல அப்படிங்கிறது தாங்க நம்ம கஷ்டமா இருக்கு. ஆனா முறையா விக்னேஷுடைய அப்பா மனமுடைஞ்சு பேசியிருக்காரு. என் பையன் காலேஜ் போறேன்னு சொல்லிதானே போனான், நான் அவனை காலேஜுக்கு படிக்கத்தாங்க அனுப்புனேன், இந்த நடிகன் பின்னாடி சுத்துறதுக்கு இல்லைங்க. இறந்த ஒருத்தங்களுக்காவதும் நான் இறக்க போறேன் அப்படிங்கிற எண்ணம் கொஞ்சம் கூட இருந்திருக்காது. கரூர்ல மிதிச்சவனுக்கும் அந்த எண்ணம் இருந்திருக்காது, செத்தவனுக்கும் அந்த எண்ணம் இருந்திருக்காது. எல்லாருமே அப்படி மேலதான் பாத்துட்டு இருந்திருக்கீங்க. இப்ப மிக சமீபத்துல கூட பெண்கள் எல்லாம் போற இடத்துல ஒரு குழந்தைய மிதிச்சுட்டு போனீங்க. நல்ல வேளை குழந்தை இருக்கிறது கவனிச்சதுனால அந்த குழந்தைக்கு ஒன்னும் நடக்கல. எனக்கு இருக்கிற ஒரே ஒரு டவுட், இந்த கட்சியுடைய கொள்கை தான் என்ன? எந்த கொள்கைக்காக, எந்த கொள்கையை காப்பாத்துறதுக்காக 53 உயிரை இந்த கட்சி காவு வாங்கியிருக்கு? ஹிந்தி எதிர்ப்பு போராட்டமா? மாநில உரிமை போராட்டமா? நீட்டுக்கு எதிரான போராட்டமா? இல்ல பரந்தூர் விமான நிலையத்துக்கு எதிரான போராட்டமா? இல்ல யாராவது நான் சாகுறேன்னு நினைச்சுதான் அந்த கூட்டத்துக்கு வந்தாங்களா? கேவலம் ஒரு நடிகனை பாக்குறதுக்காக வந்த கூட்டம். அந்த நடிகனும் இதுவரைக்கும் ஒரு தடவை கூட ஆகப்பெரும் அரசியல பேசினதே கிடையாது. இன்னும் கேவலத்திலயும் கேவலம், எங்க நிக்கணும், எங்க கண்ணீர் விடணும், எங்க நகரணும், ரைட்டா லெப்டா, எங்க எச்சு துப்பணும், எந்த இடத்துல முன்னாடி வரணும், எந்த இடத்துல பின்னாடி வரணுங்கிற வரைக்கும் எழுதி வச்சுதான் நடந்துக்கிறாரு. எவனோ கொடுக்கற ஸ்கிரிப்டுக்கு ஆக்டரா நடிச்சது போதும், அரசியல்லையும் அதுதான் பண்ணணுமா? இந்த கேவலமான ஜென்மத்துக்கு இறந்தவங்க எல்லாம் எனக்காக தான் இறந்தாங்கிற அந்த குற்ற உணர்ச்சி கொஞ்சம் கூட இதுவரை வந்தது கிடையாது. இந்த லட்சண வெங்காயத்துல மீட்டிங்னு சொல்லிட்டு ஷூட்டிங் வேற எடுத்திருக்கிறாங்க. அந்த ஷூட்டிங்க்கு கூட்டம் காமிக்கணுங்கிறதுக்காகவே இத்தனை பேத்த கொன்ன அந்த தளபதிய கடைசியில தஞ்சாவூர்லயும் ஒரு உயிரை வாங்கிட்டா. அப்படி காலேஜுக்கு போற பையன் காலேஜுக்கு படிக்க போகாம இந்த நடிகனை பார்க்க போய் இன்னைக்கு அவங்க அப்பாக்கு இருந்த ஒரே ஒரு பிள்ளையும் இல்ல. ஆனா நடிகனோட கணக்குல 52 இருந்தது 53 ஆயிருக்கு. அவ்வளவுதான். நடிகனுடைய அந்த கணக்குல 100 வந்தாலும் அவனுக்கு எந்த சட்டரும் மன்னிக்க மாட்டான். ஆனா எனதருமே தற்குறி சகோதர சகோதரிகளே, தமிழுக்காக இருந்தேன் அப்படின்னு சொல்றதே தப்புன்னு சொல்ற நம்ம, நான் சாக போறேன், நான் சாகும் போதும் தமிழ் வாழ்க்கைன்னு சொல்லிதான் சாவன்னு பண்றதே தப்புன்னு சொல்ற நம்ம, சிவா திலீபன் பண்ணதே தப்புன்னு பேசிக்கிட்டு இருக்கிற நம்ம, எந்த காரணமும் இல்லாம ஒரு நோக்கமும் இல்லாம சும்மா ஹீரோவை பார்க்க போய் பொட்டுன்னு போறதுக்கு எந்த விதத்துலங்க நியாயம்? ஆனா அந்த ஹீரோக்கோ இல்ல அவன் சார்ந்த கட்சிக்கோ அதுல இருக்கிறவங்களுக்கோ துளி கூட அது மேல அக்கறை இல்லைன்னா அப்புறம் அது என்ன கணக்குன்னு எனக்கு தெரியலையே. தயவு செய்து என் தற்குறி தம்பி தங்கைகளே, அந்த நடிகனுக்கு வளகாப்புக்கு போறதுக்கு நேரம் இருக்கும், கல்யாணத்துக்கு காதலியோட போறதுக்கெல்லாம் நேரம் இருக்கும், பொண்டாட்டிய வர்த்தே இல்லைன்னு சொல்றதுக்கெல்லாம் கூட நேரம் இருக்கும். ஆனா இறந்து போன உங்களுக்காக, அவனால இறந்து போன உங்களுக்காக ஒரு துளி கண்ணீர் விடுறதுக்கு தான் நேரம் இருக்காது. இவனுக்காக எதுக்கு சாகுறீங்க? அதெல்லாம் கூட விட்டுருங்க. உங்ககிட்டயே நான் கெஞ்சி கேக்குறேன், நீங்க மனசார கொண்டாடுற அந்த ஆதர்ஷ நாயகனுக்கு நீங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறதுக்காக, நீங்க ஓட்டு போடுறதுக்காகவாவதும் உயிரோட இருங்க. அவன் கட்சியில இருக்கிற ஏதோ ஒரு கேண்டிடேட்டுக்கு 53 ஓட்டு விழுகுமா விழுகாதான்னு தெரியாது. ஆனா இங்க 53 உயிர்கள் போயிருக்கு அப்படிங்கிறதுதான் மிகப்பெரிய வேதனை. தயவு செய்து இந்த கொலையே
இறுதி கொலையா இருக்கட்டும். இனி ஒருத்தர் கூட உங்களோட இன்னுயிரை விட்டுறாதீங்க. அந்த இளவெடுத்தவன் எப்படியோ வந்துட்டு போறான். அவனை பாக்குற ஒரு செகண்டுக்கு வேண்டி மொத்த ஆயுசையும் கெடுத்துறாதீங்க. நீங்க ரோட்ல வெயில்ல காயறப்ப அவன் ஏசில போவான், ஆனா வளகாப்புக்கு போய் டான்ஸ் ஆடிட்டு இருப்பான் கூத்தாடி பையன். அதனாலதான் சொல்றோம், அவனுக்கு வேண்டி நீங்க சாகாதீங்க. உங்களுடைய இந்த மரணம் கூட இங்க எல்லாத்துக்கும் விளையாட்டாதான் இருக்குது. இறந்து போனவங்களுக்காக எந்த நியாயமும் செய்யாத ஒரு கட்சி, அந்த கட்சியை இனி மக்கள் பாக்குறதே தப்புன்னு முடிவு பண்ணணும். இத உங்க நாயகனுக்கு நீங்க உணர்த்துங்க. அடுத்த முறை அவன் எங்கேயாவது வரும்போது எல்லாம் கசகசன்னு ஓடி போய் பாக்காதீங்க. எல்லாம் அவங்க இடத்துல நில்லுங்க. அவன் இறங்கி வந்தா போய் பாருங்க, இல்லைன்னா பாக்காதீங்க. உங்ககிட்ட எல்லாம் உரிமையோட ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். நீங்க தேடி தேடி ஓடி ஓடி போய் பாக்குறதுனாலதான் அவன் பெரிய பந்தாவா உட்கார்ந்துகிட்டே இருக்கான். நீங்க யாரும் ஓடாம உங்க இடத்துலயே இருங்க. உங்களை தேடி அவன் வந்துதான் ஆகணும். ஏன்னா அவன் வருவான், அவனை வர வைக்கணும். அதுக்காக நம்ம பேசுவோம். ஆனா யாரும் உயிரை கொடுக்காதீங்க. உங்க ஒவ்வொருத்தங்களோட உயிரும் விலை மதிப்பற்றது. அது வீணா போன ஒருத்தனுக்காக வேஸ்ட் பண்ணிடாதீங்க. உங்களை நீங்க தான் தற்காத்துக்கணும். நன்றி, வணக்கம்.